Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த Facebook மூலமாக மீண்டுமாக இந்த சண்டே ஒரு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கொரோனா நிமித்தமாக இந்த பேங்க் முழுவதும் லாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் யாரும் வெளியே வர முடியாது. ஆனால் நம்ம செய்தி நீ கேட்கலாம். கர்த்தர் ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார். அன்றைக்கி கடந்த வாரமாக எனக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க, மெசேஜ் கொடுத்தீங்க. அதை லைக்னஸ்ன்னு சொன்னீங்க. அதனால் உங்களோட எல்லாரும் மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வாரமும் அப்படியே உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்தினா தான் எங்களுக்கும் என்கரேஜாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியும் சகல தேவப்படுத்த தேவனே, மீண்டுமாக அருமையான விசுவாசிகளை இந்த ஃபேஸ்புக் மூலம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சோத்திரம். கடந்த வாரம் நீ செய்த எல்லா நன்மைக்காக சோத்திரம். இந்த வாரம் மீண்டுமாக நாங்கள் சந்திக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. இது கேட்கிற ஒவ்வொரு விசுவாசமும் கருத்து கொடுக்குறோம். சுவாமி, எந்த விதத்துக்கு குறைபட்டு போகக்கூடாது. பயம், நடுக்கம், வேதனை கொடுத்து அலைகடைகள் எல்லாம் சாந்தத்தாக அப்புறப்படுத்தி இந்த செய்தி மூலமாக ஒவ்வொரு பலப்படுத்துங்க. சுவாமி, நான் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுடைய தேவன், ஒவ்வொரு பலப்படுத்துங்க. ஒருத்தர்களுடைய காணப்படக்கூடாது. ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக காத்து கொண்டு ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு பிதாவே, ஆமென். மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாகிட்டேனும் ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே யெகோவாகிட்டேனும் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காக ஆராதனை உமக்கே, பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காக ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேரும் ஆராதனை உமக்கே.
அப்பா அப்பா உங்களுக்குத்தான் உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியாரியே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியாரியே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே சீர்படுத்தும் என் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே திறப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே திறப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆழ்மையிலே நிறைந்தவரே ஆராதனை உமக்கே தாழ்மையிலே நிறைந்தவரே ஆராதனை உமக்கே ஏழ்மையை பார்த்திலே ஆராதனை உமக்கே ஏழ்மையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் வானத்தின் பூமியும் சகலமையானே மீண்டுமாக அருமையான விசுவாசிகளை இந்த சண்டே இந்த ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக சந்திக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. இது கேட்கிற ஒவ்வொரு விசுவாசியும் குடும்பம் கருத்து கொடுக்க சொன்னோம். துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கடந்த ஒவ்வொரு விசுவாசியும் ஆறுதல்படுத்துங்க. பயத்தை பலவீனப்படுத்தி அலைகளைகிற பொல்லாத பிசாசை இயேசு நாள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இது கேட்கிற ஒவ்வொரு விசுவாசனையும் குடும்பனையும் ஆசிர்வதியும். இந்த வசனங்களுக்கு ஆறுதலா இருக்கட்டும், குடும்ப சமாதானமா இருக்கட்டும். கேட்கும் போதே அற்புத அதிசயம் காணட்டும். ஒரு குறிலாவுடைய காத்து கொடுப்பாங்க. குழந்தைகளோடு பேசு கேட்கும். இயேசுவின் நாம் பிதாவே ஆமென். நாளிலே வசனமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாகவே இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசிரமமாக இருக்கும் விசுவாசிக்கிறது. ஒரு நாளாகும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனப்பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் அவன் தாய் துக்கத்தோடு அவனை பெற்றதுனால அவன் பேரு யாபேஸ் என்று பெயர் வந்தான். அவன் பாரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு பெற்றதுனால அவன் பேரு யாபேஸ் வச்சுட்டாங்க. கர்சட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்க வேதனை ஏதான் இந்த பிள்ளை பிறந்துட்டு
அப்படின்ற ஒரு மானம் அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றதுனால மனவேதனையோடு அவங்க அது பேரை யாபேஸ் வச்சுட்டாங்க. அது யாபேஸ் பேர் வச்சுனால 10ஆம் வசனம் சொல்லி வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரே தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ் தெய்வ பக்தியில அவன் தாய் இப்படியா வச்சிருந்தாலும் அவன் தேவனோடு ஒரு நெருங்கிய நபராக காணப்பட்டான். ஆண்டவர் பயந்து நடங்கி தேவனோடு நடக்கிறதுனால அவன் பாரத்தோடு அவன் ஜெபிக்கிறான். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அவன் தேவனோடு நடைபெற்றான். தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். வாசி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதையாவது சித்தத்தின்படி கேட்டார், அவரோடு நடைபெற்றாதான் சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்படியே தேவஜனமே, நம்ம எங்கேயோ சித்தத்தை அறிஞ்சு கொண்டது யாரையும் ஊழியர்கிட்ட போறோம், எங்கேயோ போறோம். நம்ம யார்கிட்ட போக தேவையில்லை. அவங்களுக்கு கிட்ட இருக்கிற ஆள் தான் அவங்க கிட்ட இருக்கு. படியல் பத்திரிகளை காட்டிலும் நான் விசேஷமான கல்லான இருதலை எடுத்து மெதுவான இருதலை கொடுத்து உள்ளத்துல படைச்சுள்ள ஆவி வச்சிருக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது உலகரா நம்ம கல்லான இருதலை கோபம் ஏற்று போறாம எல்லாத்தையும் எடுத்து போட்டு மெதுவான இருதயத்தை கொடுத்து மாத்திர 27ஆம் வசனம் சொல்லுது. 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உள்ளத்தில் என்னுடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பார்த்தீங்களா? இந்த உலக அண்டசாரப்படுத்த ஆவியானவர் நம்ம கூட வாசம் பண்ணுகிறார். தேவசித்தான் எல்லாரும் போய் கேட்காதீங்க. லாஸ்ட் டேஸ் கடைசி நாள்ல நிறைய தவறான போதனைங்க, தவறான திருசனங்க, அதே ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அவர் சமரை காத்திருக்கும் போது தேவன் நிச்சயமாக உங்களோடு பேசுவார், நடுவில் கற்றுக் கொடுப்பார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, நீ வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா எந்த பக்கம் போகணும்னு சொல்லி திட்டம் தெளிவாக பேசுவார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, வழி இதுதான், இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அதை வச்சாருமே முழகா படிங்க, அவர் காத்திருங்க, வேத வாசிங்க, கருமூலமா தர்சனமா பேசுவார், டைரக்ஷன் கொடுப்பார். சங்கீதம் 32:8 சொல்லுது, he will instruct you, you direct the way you have to go. நடக்கக்கூடிய கட்சிகள் கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அங்கே தேவசனமே காத்திருக்கும் போது புத்தி கெட்டாத காரியங்களை செய்வார். காத்திருக்கும் போது உன்னோட பேசுவார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29:30 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். காத்திற்கு புது பலன், காத்திற்கு புது பலன். யாபேஸ் தேவனோடு நடைபெறுவதனால அவன் தேவனோடு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு
அவன் ஏழுக்கு ஜெபத்தை பாருங்க. யாபேஸ் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என் ஆசீர்வதியும், என் ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உடைய ஆசீர்வாத கரங்களோடு கொண்டு இருக்கட்டும், எந்த துஷ்ட செய்தி தொடக்கூடாது. இந்த 4 காரியங்களை ஜெபம் பண்ண அது ஆண்டவர் கேட்டார். அவன் கேட்ட ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். காரணம் அவன் தேவனோடு நடப்பட்டதுனால விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா. அவன் ஜெபத்தை அங்கீகரித்தார், ஆசீர்வதிச்சார். இது கேட்டு விசுவாசியே, நீ சோர்ந்து போய்க்கலாம், எவ்வளோ நான் ஜெபிக்கிறீங்க, என் ஜெபம் கேட்கப்படலையே, கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறது. யாபேஸ் தாய் பேர் வச்சது துக்கத்தோடு, அவன் வேதனையோடு பெற்றதுனால அவன் பேரை யாபேஸ் வச்சாரு. ஆனா யாபேஸ் சோர்ந்து போகல. அவன் மழைப்படைத்து ஆண்டவரோடு ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஆசீர்வதியும். இந்த 4 காரியங்களும் இது கேட்டு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். நமக்கு ஆசீர்வாதம் தேவை. இந்த நாட்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் என்ன கவர்மெண்ட் நாடு மறுபடியும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, யாரும் வெளியே வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது, குடும்பம் சந்திக்க கூடாது, பேசக்கூடாது. எதிர்ச்சிருங்க, வீட்லயே அடைஞ்சு கிடக்கணும், கடைகளை மூடப்பட்டிருக்கோம், வேதனை, பயம், கலக்கம். காலேஜ் போகக்கூடாது, ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, ஆபீஸ் இல்லை. கண்டிப்பா நம்ம துக்கமா இருக்கும், வேதனையா இருக்கும். ஆனாலும் ஜெபிக்கிறது தடை கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். யாவே ஜெபித்தவனமாகவே சமுதிரத்துக்கு உட்கார்ந்து சரி ஆராதனை ஜாம் பண்ணி பாருங்க, உங்க துக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். உங்க வேதனை எதுவானாலும் சரி. இந்த கால வேலை நடிகர் வந்தாங்க, துக்கத்தோடு வந்தாங்க, வேதனையோடு வந்தாங்க, நேற்று நடிகர் வந்தாங்க, துக்கத்தோடு. இமை பொழுதுல மாற்றமிந்த ஒரு சந்தோஷமா கொடுத்தார். அதே ஆண்டவர் நிச்சயம் சந்தோஷம் கொடுத்தார். டிப்ரெஷன் போயிருக்கிறீங்களா, வேதனை காணப்படுறீங்களா, டாக்டர் கைவிடப்பட்டிருக்கலாம், உற்சாக கைவிடப்பட்டிருக்கலாம், இப்படி யாரும் பேச முடியாது இருக்கலாம், டாக்டர் போக முடியாத நிலையில் இருக்கலாம். இந்த வழியில ஒரு யாபேஸ் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் முடிச்சது கேட்பார். உன்னை ஆசீர்வதிப்பார், உன் மனைவி ஆசீர்வதிப்பார், உன் கடன் ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை அவன் மேலே ஆசீர்வதிப்பார், அவன் தொழில் ஆசீர்வதிப்பார். சகோதரி ஆசீர்வாத கரங்களோடு கொடுக்கும். அவன் கேட்டு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. அடுத்ததாக அவர் சொல்றாரு, enlargement territory. enlargement territory. வருஷ கணக்காக நாம் ஜெபம் பண்றோம். வேதவாசி இன்னைக்கு வாழ கூட சில வந்தாங்க, பெரிய பெரிய சர்ச்சில் தான் போறாங்க. பைபிள் வாசிங்களா, டெலிபரேட்டாக வண்டி ஓட்டின்னு வராங்க. திட்டான வண்டி ஓட்டின்னு வராங்க, பைபிள் வாசிக்கல, ஜெபிக்கல. இது படிச்சவங்க தான், டிகிரி ஹோல்டர் தான். Seek ye first the kingdom of God, all the right attitude. எல்லாம் கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் வாழ்க்கை ஏற்படுது. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிட்ட பிறகு, அதுக்கப்புறம் கஷ்டம் கடந்து போன பிறகு, அப்புறம் ஓடும், டாக்டர்கிட்ட இங்கே ஓடும். எல்லாரும் டெரிட்டரி ஜெபடி இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேதவாசம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. திருப்தியாக கூடாது. தேவடைய பிள்ளைகளுக்கு வாதிவாசம் முடியும், ஜெபது திருப்தியே இருக்கக்கூடாது. ஏசாயா 54 அதிகாரம் 2-3. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், விரிவாகட்டும். தடை செய்யாதே, தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் கயிறை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து. உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இடம் பெறுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். தேவனை நமக்கு ஒரு தரிசனம் எதிர்பார்ப்பு தான் ஆர்டர் செய்வார். 29 அதிகாரம் 11 படி சொல்லு. எதிர்பார்த்து கொடுக்கிற கருத்தை சொல்லுகிறார். தெய்வீக சமாதான நிறைவுகளே
உங்க எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா செய்வார் ஆண்டவரே. எதிர்பார்ப்போடு இந்த செய்தி கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம். நம்ம எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆரம்ப நாட்கள்ல 91 சங்கீதம் 23 சங்கீதம் ஒரு சிலருக்கு அப்படியே பழக்கமாயிடும். 23 சங்கீதம் 91 சங்கீதம் மற்றும் 103 சங்கீதம் 34 சங்கீதம் வேற எதுவுமே வாசிக்க மாட்டோம். ஆதி அவனிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதம் வச்சிருக்கார். சகோதரன் சொல்லி வாசி. தேவனுடைய வார்த்தையும் இயேசு ஒன்றா இருக்கிறார். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ ஆரோக்கியத்தை சந்தோஷமாக கொடுக்கும். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 20-21 வார்த்தை கேடு. இது கேட்கும் போது உன் ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், இதுதான் லைஃப். தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு லைஃப். இதெல்லாம் லைஃப் கிடையாது. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அதை எடுத்து இதை வச்சு இது கொலாஸ்ட்ரால், பிபி, சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும். இது இல்லைன்னா லைஃபே கிடையாது. இது ஆயுஷ்கள் அதிகமாக கொடுக்கறது தான். நீதிபதி 3ஆம் அதிகாரத்தை 1-2 வாசித்தீங்கன்னாக்கா அதே தான். ஆயுஷ்கள் அதிகமாக கொடுப்பார். பார்த்து தியான் வெளியே தேடுறது போல தேடுன்னு சொல்லி நீதிபதி 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். எரேமியா 23-29 வாசிக்கிறோம். It breaks the rock into pieces. தேவனுடைய வார்த்தை கண்மலை சமடை போல இருக்குது என்றார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Hebrews 4th chapter 12th verse. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. காலை மாலை தியானித்து பாருங்க. பிபி சுகரெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். அம்மிய தேவசனமே, எந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது உதவிச்சு. காரணம் தேவனுடைய வார்த்தையும் இயேசு ஒன்றா இருக்கிறான். கால் ஏன் சொன்னாண்டே அப்படி தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். enlarge your territory, enlarge vision, enlarge prayer time, enlarge ஆராதனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உன்னை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தொழில் ஆசீர்வதிப்பார், ஆரோக்கியமா இருக்க உதவிச்சுவார். 3வது காரியமா சொல்றாரு, let not your hand. 3வது என்ன வாசிக்க உங்க கரம் எப்பவுமே நோடு இருக்கட்டும். ஜெபிக்கிறாரு, உமது கரம் என்னோடு இருந்து. உங்களுடைய கரம் எப்பவுமே நோடு இருந்து. பாத்தீங்களா, கரம் எப்பவுமே இருக்கட்டும். இதான் ஜபம். பெரிய ஜபம் பண்ணல, கருத்தோடு ஜபம் பண்ண, கருத்தோடு ஜபம் பண்ண. எபேசு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பில் நாம் இருக்கும்போது எந்த சமயத்திலும் சகல விண்ணப்பத்தோடு வேண்டுதோடு நம்பிக்கையோடு உறுதியோடு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடு விடத்தோடு ஜெபிக்க முடியும். அப்படின்னு நினைச்சாங்க. தீங்கை தொழாதபடிக்கு உடைய கரை எப்பவுமே என்னோடு இருக்கட்டும். முதல் பார்த்தோம், என் ஆசீர்வதி ஆண்டவர். 2வது, எல்லாருமே டெரிட்டரி விசாலமாக்குங்க. 3வது, உடைய கரம் எப்பவுமே என்னோட இருக்கிட்ட சொன்ன. வெளியே போன கேட்கல, நீங்க ஒருத்தர் தான் போதும். பாருங்க, நீங்க ஒருத்தர் தான் போதும். நீங்க கையை பிடிச்சினா போதும். என் சமாதானம், சந்தோஷம் அப்படியே தெரிச்சாருங்க. அவரோடு போட்டு நடந்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோவான் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 1, 2, 3, 4 வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4.
நான் மெய்யான திராட்சை செடி. இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ, கனி கொடாத எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப கனி கொடுக்கிறவளா இருக்கு, ஆத்ம ஆதாயப்படுத்துவதா காணணும். நம்ம இலவசமா ரட்சிப்பு, நம்ம தேடி வந்து இலவசமா ரட்சிப்பு கொடுத்துக்கிறார். ஜீவனை கொடுத்து நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் உள்ளத்தில் அவர் ஆவி வச்சிருக்கிறார். அது சாதாரண ஆவி இல்லை. ரோமா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, மரித்தே உயிரோடு ஆவியானவர் நம்ம கூட வாசம் பண்ணுகிறார். சௌக்கியமான எந்த காரியத்திலும் உயிர்ப்பிப்பார். Such a wonderful God we have. நம்ம சோர்ந்து போகவே கூடாது. மலை போல் பனி வந்தாலும் பனி போல் மாற்றம் வைக்கிற தேவன் நம்மோடு கொண்டிருக்கிறார். தேவனோடு நடந்து பாருங்க, அதிகம் வசந்த வாசிங்க. உங்க ஜெபம் வந்து வெறும் ஜெபமா இருக்கக்கூடாது, கூட ஆராதனை பண்ணணும். சற்று நேரம் ஆராதனை பண்ணி அந்நியபாடு பேசி ஆராய்ச்சி பாருங்க. கற்று அதிகமாக ஆஸ்வதிப்பார். துக்கலாம் சந்தோஷமா, பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும், ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. காரணம் வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்தில் பண்ணி சொல்லுது, ஒரு ரத்தத்தினாலும் சாட்சி வந்தவனை ஜெயித்தார்கள். மறுபடிக்கு சூழ்நிலை வரும், பிரச்சனைக்கு வரும், அவர் ரத்தத்தினாலும் சாட்சி வந்த காரணம் இறங்கியிருக்கிறான். வேதனை இருக்குது, பயம் இருக்குது. கொரோனான்னு சொல்லி நீங்க யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லையும் பார்த்து பயந்து நடுங்கி இருக்கிறீங்க. வேதனை இருக்குது. ரத்தத்தினாலும் சாட்சி வசனாவை ஜெயித்தார். சகோதரியே, இதை கேட்டு சகோதரியே பயப்படாது, திகையாது, கலங்காது, நான் உன்னோடு கூட இருக்கான்னு சொல்றாங்க. ஜெபவெளி இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேதவாசி இன்க்ரீஸ் பண்ணுங்க, தனிப்பட்ட தேவனோட உறவாட இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, குடும்பம் இல்லாத குடும்ப ஜெபம் பண்ணுங்க, காலை மாலை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக சொல்வார். கடைசியாக நான் சொல்றாரு, let not evil touch me. 10ஆம் வசனத்துல சொல்றாரு, யாபேஸ் ஜெபிக்கிறான், கரம் எப்பவுமே இருக்கணும். let not evil touch me. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இது சரியான லட்சம். தேவமே என் ஆசீர்வதின்னு சொன்னார், என்னை விசாலமாக்குன்னு சொன்னார். 3வது அடுரே அவர் கேட்ட பிரகாரமாக உங்களுடைய கரம் எப்பவுமே என்னோடு இருக்கட்டும், தீங்கு துக்கப்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். இதுதான் நினைச்சோம். எந்த குரலாகவும் எந்த மனுஷனோ ஏதோ உங்களும் துஷ்டசக்தியும் தொடவே முடியாது. தேவனோடு நட போடும்போது ஆபிரகாம், ஈசா, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், உடன்படிக்கை உண்மையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆதி 22ஆம் அதிகாரம் 17-18 ஆபிரகாம் உடன்படிக்கை செய்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். 22ஆம் அதிகாரம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் உன் நிமித்தமா உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொய்யல்ல, உடன்படிக்கை செய்திருக்காரு. ஈசாக்கோடு பேசினாரு, யாக்கோபோடு பேசினாரு. 28ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுது. ஆதியாகமத்துல கர்த்தர் வடக்கு தெற்கு எல்லா பாகத்திலையும் தூளை போல ஆசீர்வதிக்கும். வாசிங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாபேஸ் ஜெபித்தவமாக ஜெபித்து பாருங்க.
யாவே ஜெபத்தை கேட்டது உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் சகோதர சகோதரி. இந்த கால வேளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உங்க வேதனை எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி பயப்படாதீங்க. நம்ம உயிருடைய தேவனை ஆராதிக்கிறோம். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இது கேட்டுக்கொண்டு சகோதர சகோதரி ஒரு எதிர்பார்ப்போடு உங்க சிந்தனை, உங்க கண், உங்க வாய் ஒவ்வொரு அவைக்கு ஒப்பு கொடுங்க. யாரை பத்தி பேசாதீங்க, என் ஊழியக்காரை பத்தி பேசாதீங்க, என் திருச்சபை பத்தி பேசாதீங்க. ஆடை நோக்கி பாருங்க. நம்ம ரோல் மாடல் ஜீசஸ் ஒன்றிதான். குறைகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், நம்ம யாரை பார்க்க தேவையில்லை. நம்ம ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டிலே காட்டிலும் வெரி ஸ்பெஷல். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, எழுத்தினால் எழுதப்பட்ட உடுத்து செய்த மோசையின் முகம் பிரகாசித்தது. அதிலும் பெரிய ஊழியங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம செய்யற ஊழியம் ஆவியின் ஊழியம். எலியாவிலும் பெரிய, எலிதாவிலும் பெரியவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். மனாதிய வீட்டில் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்றார், அடிக்கடி கற்றுக் கொடுப்பார். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, போதித்து நடைமுறை கற்றுக் கொடுப்பார். 14:26 யோவான் 14:26 14 யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நீ எப்படி ஜெபிக்கணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். நீ சோர்ந்து போன நேரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, நீ சோர்ந்து போய் பலவீனப்பட்டிருக்க நேரத்தில் செவிக்க முடியாது, துதிக்க கூட முடியல, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமிச்சு நமக்காக வேண்டியதை செய்கிறார். Such a wonderful God we have. சோர்ந்து போக சகோதரி யாபை ஜெபமாக கேட்போம். என் ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை விசாலமாக்கும், ஜெபடி இன்க்ரீஸ் பண்ணும், ஆராதனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, பைபிள் வாசி இன்க்ரீஸ் பண்ணுங்க, காலமாக குடும்பம் பண்ணுங்க. 3வது காரியமா ஆசுவாத கரை எங்களோட கூட இருக்கட்டும். 4வது சொல்றாரு, தீங்கு தொடாதபடி வேலி போட்டு காத்து விடுங்க. அங்கே தேவச்சனமே அவரோடு நடப்படும் போது எந்த துஷத்துக்கு நம்ம தொடாது. கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, மோசே ஜனங்களுக்கு சொல்றாரு, நீ சும்மா இருங்க, ஆட நமக்காக யுத்தம் பண்ணுவார். Lord will fight the battle. நீ உண்மையா இருக்கும் போது நமக்காக ஆண்டு யுத்தம் பண்ணுவார். வியாதி பார்த்து பயப்படாத, பிரச்சனை பார்த்து பயப்படாத, சூழ்நிலை பார்த்து பயப்படாத. அவருடைய கருத்துல இருக்கும். அவர் கருத்துல இருக்கும்போது யாரும் நம்ம பறித்துக் கொள்ள முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, என் கருத்துல இருக்கும்போது யாரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று பறித்துக் கொள்ள மாட்டேன். என் ஆடுகளை சந்து நாரையும் அவன் அறுத்திருக்கிறேன், பஞ்சராட்சி வச்சிருக்கிறேன், என் கருத்துல யாரும் பறித்துக் கொள்ள முடியாது ஆண்டு சொல்றான். அங்கே தேவச்சனமே நான் முடிவு அர்ப்பணித்து ஆடை சார்ந்திருப்போம். அது கடைசி நாள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பு கூடி சீக்கிரத்தில் எல்லாரும் வீடுகளும் தூக்கி ஆராதிக்கிறதுக்கான வழி பண்ணி கொடுப்பார். கொரோனா அப்படியே இந்தியாவை விட்டு ஓடி போயிடும், உலகத்தை விட்டு ஓடி போயிடணும். நம்ம வீடியோ தூக்கி ஆராதிக்க தேவச்சு செய்வார். யாபை ஜெபமாகவே சோபத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நித்தம் ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு நாளுக்கு அல்ல, ஒவ்வொரு நாளும் சபையை காத்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், வட்டாரத்தை ஆஸ்வதிப்பார், உற்றார் ஆஸ்வதிப்பார். இது கேட்டு விசுவாசியே, துக்கத்தில் வேதனையோடு சகோதரியே யாபை ஜெபமா ஜெபம் பண்ணி பாருங்க.
திறமையை ஜீவித்தார். என் தலை தண்ணி நான் நடகமாக இருக்குமே, இயேசு ஜீவிப்பேனே சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து போல, எலியாவை போல, தானியேலை போல, நெகோமியை போல, யெஷுவா போல, தானியேலை போல நீங்களும் அப்படியாக பாரத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த நாளில் நிறைய பிரசங்களை நாம் கேட்டோம். நீங்கள் நமக்கு தேவையானது உங்கள் நொறுங்குண்ட முழங்கால், உங்கள் நொறுங்குண்ட முழங்கால வணங்கி முற்பதாக கற்றுக் கொடுத்தாங்க. எலியாவை எலிசா போல, தானியை போல, நெகோமியா போல, எஸ்ராவை போல, எலியா போல செவிங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. நான் ஜெபம் பண்ணுவோம். வானத்தின் பூமியும் சகல அதிகாரம் தேவனே, தர்மியானத்துடைய காலையில செபிக்க சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் ஃபேஸ்புக் மூலியமா, யூடியூப் மூலியமா கேட்கின்ற ஒவ்வொரு விசுவாசங்களையும் கருத்தில் கொடுக்கிறோம். எதிர்பார்த்து காரியம் செய்யும். வியாதி துக்கத்தோடு வேதோடு இருக்கிறாங்க. இந்த நாளிலே பரிபூர்ண தாட்சம் அவன் துக்கெல்லாம் சந்தோஷமா மாறட்டும்ப்பா. அவன் வேதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. அட்ட கஷ்டப்பட்டு போதும். ஆசீர்வதி குடும்பம் நீ ஆசீர்வதிச்சுவாங்க. நீங்க தொடாதபடி வேலி போட்டு காத்துக்கணுங்கப்பா. ஒவ்வொரு விசுவாசம் ஆசீர்வதிங்க. தமிழ்நாடு முழுவதும் அநேக இடத்துல கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கிற ஒவ்வொரு விசுவாசம் ஆசீர்வதி. எந்த ஊர்ல கேட்டிருந்தாலும் சரி, அந்த ஏரியா ஜனங்கள் ஆசீர்வதிச்சுவாங்க. அருமையான விசுவாசம் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர் ஆசீர்வதிங்க. ஊழியர்களை விசாரணை பார்க்குங்க. குடும்பம் ஆசீர்வதிங்க. நீங்க தொடாதபடி வேலி போட்டு காத்து கொடுங்கப்பா. வடக்கு தெற்கு மேற்கு எல்லா பக்கத்துலையும் அமெரிக்காவிலும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த விசுவாசம் கருத்து கொடுக்குறோம். ஆப்பிரிக்காவில் கேட்கிற விசுவாசிகளை, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஆஸ்திரேலியா கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கருத்து கொடுக்குறோம். நீங்க தொடாத வேலி போட்டு காத்து கொடுங்க. அவளுக்கான பயம் பலவீனம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. யாவே ஜெபித்தவனமாகவே நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி எல்லாரையும் ஆசீர்வதித்து அங்கே விசாலமாக்கி புது கிருபை தான் தேவ சமாதானம் இது கேட்ட ஒவ்வொரு விசுவாசமே நாம் வரட்டும். கல்வார் ரத்தத்துக்கு, நீதி ரத்தத்துக்கு, விட ரத்தத்துக்கு, வெற்றி ரத்தத்துக்கு ஒவ்வொரு விசுவாசம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தேவ சந்தோஷம், சமாதானம், ஆன்மீக விசேஷமா ஒவ்வொரு விசுவாசமே இந்திய நிலைத்திருப்பதாக. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரணானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.